எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஒரு நல்ல படித்த பொம்பளைங்க, நல்லா படித்த பொம்பளை அந்த சமயோசிதமாக சிந்திச்சு செயல்படாதனால அது எவ்வளவு குழப்பத்தில் மாட்டிச்சுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பிரிட்டிஷ் விஞ்ஞானி ஜேபிஎஸ் ஹால்டேன்கிறவர் சூயஸ் கால்வாயில் உள்ள அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற சொல்லி அந்த அரசு அகற்றாதனால அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டை விட்டு வெளியே போகிறதா சொல்கிறாருங்க. அப்போ இந்த ஒரிசாவில் அப்போ முதல்வராக இருந்த பிஜு பட்நாயக்கு நீங்கள் வாங்க, உங்களுக்கு வேணுங்க வசதிகளை நான் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த விஞ்ஞானிக்கு அழைப்பு விடுறாருங்க. அந்த அழைப்பை எடுத்துக்கிட்டு அந்த அந்த பிரிட்டிஷ் விஞ்ஞானியை ஒரிசாவில் வர்றாரு. ஒரிசாவில் கட்டாக்குங்கிற இடத்துல அவர் தங்கிறதுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க. அங்கே தங்கி இருக்காருங்க. அமெரிக்காவில் அமைதி படையில் வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணு ஒரிசா வந்திருக்கு. இந்த ஒரிசாவில் ஒரு விடுதியில் தங்கியிருந்துருக்குங்க. சரி, அன்னைக்கு நம்ம அப்படியே ஒரிசாவை பார்த்த மாதிரி இருக்குது, தெருவில் பார்த்த மாதிரி இருக்குது, காலார நடந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி போட்டு அந்த விடுதி விட்டு இறங்கி ரோட்டில் நடந்து வராப்பிள்ளைங்க. அந்த ஊருக்கு புதுசில் அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்துடுறாப்புல, கவனம் இல்லாமல் ரொம்ப தூரம் நடந்துடுறாப்புல. சரி, தங்கி இருக்கிற விடுதிக்கு நம்ம திரும்பி போகலாண்டா, அதுக்கு சரியாக பாதை தெரியல, ஒன்றுமே புரியல, எப்படி போகிறது என்னங்கிறது ரொம்ப தடுமாறிட்டாப்பிள்ளைங்க. அப்புறம் அங்கே ரோட்டில் நின்றுக்கிட்டு அங்கே வர்றவங்க போகிறவங்கட்டலாம் ஒவ்வொருத்தட்டா கேட்குறாப்பிள்ளைன்னா, இந்த பொம்பளைக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், வேற எந்த பாசையும் தெரியாது. அவங்க வர்றவங்கட்டலாம் அது ஊமையும் சாடையலை. இது மாதிரி நான் விடியில் தங்கியிருக்கேன், எனக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எனக்கு பாதை தெரியல, நான் அங்கிருந்து வெளியே வந்தேன், நான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கேன், அமைதி படம் ஏதோ கை சாடையிலேயே சொல்கிறாப்புல. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க எல்லாம் ஒரிசா பாசையிலே பேசுகிறாங்க, அது ஒரியாலேயே பேசுகிறாங்க. இதே மாதிரி ஏறத்தாழ ஒரு 10-12 பேர்த்திட்டையும் இந்த போனது எப்படி பேசுகிறேன், கை சாடையிலேயே பேசவே இல்லை. கை சாடையிலேயே நான் இந்த விடுதியில் தங்கியிருக்கேன், நான் போகணும், அங்கிருந்து வந்தேன், எனக்கு பாதை தெரியல இப்படின்னு சொல்லி கை சாடையிலேயே பேசுது. அவங்க ஒரிசாவில் பேசுகிறாங்க. அந்த ஒரியா மொழியில் பேசுறது இந்த பொம்பளைக்கு என்னென்ன தெரியல. இதே மாதிரி ஏறத்தாழ ஒரு 10-12 பேர்த்திட்ட கேட்டுச்சுங்க. கேட்டு இதுக்கு கண்ணாமொழியெல்லாம் பிரிங்கிருச்சு. ஐயோ, இப்படி மாட்டிக்கிட்டோம் நம்ம. ஏன்னா நல்லா படித்த பொம்பளை, நல்லா படித்தது ஒன்றும் தெரியாமல் முழிக்குது. அந்த நேரத்தில் ஒரு சாமியார் ஒருத்தர் வர்றாருங்க. காபி கூட, கழுத்தில் உத்திராட்ச மாலை, காதில் குண்டரம், இதோட அப்படி 3 சாமியார் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு. சரி, அவருக்கே போய் கேட்கலாமே அப்படி விட்டு இது போய் அந்த சாமியார்ட்டையும் இப்படி சாடையிலே சொல்கிறாப்புல, இந்த மாதிரிங்க நான் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கேன், அமைதி படையில் உள்ளவ, இங்கே இங்கே விடுதியில் தங்கியிருக்கேன், நான் அங்கிருந்து வெளியே எனக்கு போகிறதுக்கு பாதை தெரியல அப்படின்னு சொல்லி சாடையிலே அவர்கிட்ட சொல்லுது. அவரும் பார்க்குறாரு. இந்த பொம்பளை பார்த்தோமே, இந்த பொம்பளை ஒரிசா வச்சதும் அல்ல, இந்தியா வச்ச அந்த பொம்பளையே அல்ல, ஆளை பார்த்தாவே தெரியும்ல, வெளிநாட்டு பொம்பளை அப்படின்ட்டு. அப்புறம் உடனே சரி கேட்குறாரு, இங்கிலீஷில் கேட்குறாரு, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு. இந்த பொம்பளைக்கு அவர் அந்த இங்கிலீஷில் பேசுகிறாங்கல்ல, இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டால, தெரியுமான்னு கேட்டதுமே இந்த அம்மாவோட கண்ணால அப்படியே அந்த 1000 வாட்ஸ் பல்ப் இருக்குமே அந்த மாதிரி அப்படியே பிரகாசமாயிடுச்சு. இதயத்தை அப்படியே பட்டாம்பூச்சியில் அப்படியே பறக்குது. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமானதும் அப்புறம் அதுக்கு அந்த அம்மா கேட்குது, ஏங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? அதான் இங்கிலீஷில் தானே பேசுகிறேன், அப்புறம் என்ன, நீங்கள் யார், எங்கே வந்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன தடுமாறுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு இங்கிலீஷ் கேட்கும். அப்படி இந்த அம்மாவும் சொல்லுதுங்க, இந்த மாதிரி நான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கேன், நான் அமெரிக்கா அமைதி படையில் உள்ளவர், இங்கே வந்திருக்கேன், இங்கே இந்த இடத்துல ஒரு விடுதியில் தங்கியிருக்கேன், அங்கிருந்து இன்னைக்கு தான் வெளியே அப்படி போய் பார்த்துட்டு வரலாமே பாதை எனக்கு தெரியல போகிறதுக்கு
வர்றவங்கட்டில் எல்லாம் ஒருத்தர்கிட்டே கேட்குறேன், ஒருத்தருமே வந்து நான் சொல்கிறது வந்து அவங்களுக்கு புரியல. அவங்க வந்து அந்த உரிய பாஷையில் பேசுகிறாங்க, எனக்கு புரியல. தடுமாறிட்டு நிற்கிற, என்னடா செய்யுதுன்னு தடுமாறிட்டு இருக்கு. நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க அப்படிங்கும். அப்புறம் ஒன்றுமில்லை, எங்கே எந்த இடத்துல தங்கியிருக்கீங்க அந்த அம்மா சொல்லுங்க, இந்த மாதிரி இந்த பேர் உள்ள விடுதியில் தங்கியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ ஒன்று நீ பயப்படாதீங்க, நான் வந்து இப்போ அந்த வழியாக தான் போகணும், அந்த வழியாக தான் போகணும், வாங்க உங்களுக்கு நான் விடுதியவே காமிக்கிறேன் வாங்க அப்படிங்கிறாப்போ இந்த அம்மாவுக்கு அப்போ தாங்க நிம்மதியாகுது. நல்ல வேலை அவருக்கு நிம்மதியாக அவர் கூட வந்து நடக்குதுங்க. நடக்கும்போது வந்து அவர்கிட்ட வந்து கேட்குது, ஏங்க நீங்கள் வந்து யார், நல்ல இங்கிலீஷ் பேசுறீங்க, ஆனால் சாமியாராக இருக்கீங்களே அப்படிங்கும்போது சொல்கிறாப்புல, இல்லை ஒன்றும் இல்லை, நான் வந்து சாமியார் இல்லாமல் இல்லை, நான் வந்து லண்டன்லேருந்து வந்திருக்கேன். நான் லண்டனில் வந்து சூயஸ் கால்வாய் இருக்குல்ல, அது உள்ள அந்த ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்ற சொல்லி வேண்டுதல் வச்சேன். அரசோ மற்றவங்களோ யாரும் வந்து அதை வந்து கண்டுக்கலை. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டை விட்டு நான் போகிறேன்றப்ப இங்கே உள்ள முதல்வர், அப்போ முதல்வராக இருந்த அந்த பிஜு பட்நாயக் வந்து என்னை வந்து நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி தரேன்டாரு, அதனால் இங்கே வந்து எனக்கு வந்து கட்டாக்கில் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருக்காங்க, அங்குள்ள ஒரு மடத்தில் தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்களா, சரிங்க, அப்போ நீங்கள் வந்து அங்கே லண்டனில் என்ன பண்ணீங்க அப்படிங்கும்போது அந்த விவரத்தையும் சொல்கிறாருங்க. அப்புறம் இந்த அம்மாவும் சொல்கிறாங்க, நான் வந்து அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருக்கேன், ஆங்கில இலக்கியத்தில் கவிஞர் டராதி ரிச்சர்ட்சன் அவருடைய கவிதைகள்லாம் படித்து அதை ஆய்வு செஞ்சு அதில் வந்து டாக்டர் பிஹெச்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்பிள்ளைங்க. அப்படி பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் போகிறாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப நிம்மதியாக போச்சு. ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கிட்டே போகும்போது அந்த விடுதியை வந்துட்டு தான் அப்படி பேர் காமிக்கிறாரு, இந்த இதான நீங்கள் இருந்த விடுதி பாருங்க அப்படிங்கிறார். ஆமாங்க ஆமாங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம் கொண்டு விட்டதில், நான் என் உயிரே போயிடுச்சுன்னு நினச்சேன், உங்களை பார்த்த பின்னாடியே உயிரே வந்துச்சு, ரொம்ப சந்தோஷங்க, சரி மறுபடியும் சந்திக்கலாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க தன்னுடைய விடுதிக்கு போயிடுறாங்க. சாமியார் ஊர் போக்கில் போயிடுறாருங்க. இப்போ இது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த அம்மா வந்து 10 பேர் 12 பேர்த்து வந்து விசாரிச்சு, ஆனால் யார்கிட்டையுமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியுமாங்கிறத கேட்கல. ஒரிசாக்காரங்க தான் பார்த்தாவே தெரியுது, சரி அவங்கள யாராவது படித்தவங்க இருந்தால் இங்கிலீஷ் பேசுவாங்கல்ல, ஆனால் இதை அதை பற்றி நினைக்கவே இல்லைங்க. எல்லாத்துலேயுமே நான் வந்து இந்த விடுதியில் தங்கியிருக்குங்க, அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறேங்க அப்படின்னு இந்த மாதிரி ஜாடியிலே பேசுவோம். அவங்க எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க, இந்த அம்மாவுக்கு வந்து பேசவே வராது, ஊமை, இந்த அம்மாவுக்கு பேச வராது, ஊமேன்னு அவ்வளோ பேருமே நினச்சிருப்பாங்க. இப்போ இவர் இந்த சாமியார் மாதிரி வந்தாரே, இவர்கிட்டையும் வந்து அவங்க ஜாலியாக தான் பேசியிருக்காங்க. ஆனால் இவர் விவரமானவங்களாடா, இந்த அம்மா வந்து ஒரிசாக்காரங்க அல்லவே, அதோட இந்தியாக்காரங்க மாதிரியே தெரியல, வெளிநாட்டுக்காரங்களாம் இருக்காங்களே, சரி அப்போது இங்கிலீஷ் தெரியுமா கேட்டு பார்க்கலான்னு தான் இவராக தான் கேட்குறாரு. அந்த அம்மா வந்து பேசலை, இவராக வந்து ஏங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு இங்கிலீஷில் கேட்கும் தான் இந்த அம்மாவுக்கே வந்து உயிர் வந்துச்சு. மறுபடியும் தன்னுடைய விடுதிக்கு வந்து கரெக்டாக சேர்ந்தாங்க. என்னத்தை படித்து மேதாவியாக இருந்தாலுங்க அந்த சமயோசிதமாக சிந்திச்சு செயல்பட்டால் தான் வந்து எது ஒன்றையும் வேலை முடியுங்க, கஷ்டப்பட மாட்டாங்க, இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் ஏற்படாது. இவங்க படித்தவங்க தான் மேதாவி தான், ஆனால் இவங்க யார்கிட்டா ஒருத்தருக்கியாவது ஏங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும், யார்கிட்டையுமே கேட்கல. அதனால தான் இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு குழப்பமாகி நல்ல வேலை மறுபடியும் வந்து தன்னுடைய தங்கியிருந்த விடுதிக்கு மற்றவங்களோட வந்து சேர்ந்துட்டாங்க. சரிங்க, இந்த கதை நல்லா இருக்குங்களா? சரி, நான் என்னுடைய வீடியோலாம் தொடர்ந்து பாருங்கள், நான் நல்ல நல்ல வீடியோவாக கொடுக்குறேன். நன்றி.